பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கர்த்தர் எதற்காக ஒரு மனிதனை உருவாக்கினார்? மனுஷர்கள் சொல்றாங்க, படைத்தான் எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அதைத்தான் வேதம் சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒவ்வொருத்தரையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. யோனா என்ற ஒரு மனிதனை ஏன் கர்த்தர் ஏற்படுத்தினார்? லோவா என்ற ஒரு பக்தனை ஏன் கர்த்தர் ஏற்படுத்தினார்? வேதத்தில் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம், உங்க வேதாகமத்தை எங்க இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாம் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? விருப்பமில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ? மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ? உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஐந்து சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. ஐந்து சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. யாரை நானும் அனுப்பிடுமே, யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? எபிரேயர் 11:7 வசனம். விசுவாசத்தினாலே நோவா. யாரு நோவானா? என்ன அவனுடைய அர்த்தம்? தேற்றுபவன். ஆதி ஆகமத்திலே மிக அழகான நமக்கு எழுதி வச்சிருக்கார். 5ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான்.
ஆனால் அந்த நோவா விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். ஆண்டவர் எதுக்கு அவனை ஏற்படுத்தினார்? அவன் குடும்பத்தையாவது என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதில் நம்ம குடும்பத்தை முதல்ல என்ன செய்யணும்? கண்டிப்பாக நீயும் நானும் போய் நல்லா ஆண்டவருக்குள்ளே நின்றுட்டு ஓம்பிள்ளையும் ஏம்பிள்ளையும் போய் நரகத்தில் கிடந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் தெரியல. பிள்ளை தானே அதெல்லாம் வந்துடுவான். ஐயா, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்க. அப்போதான் அது முதிர் வயதில் விட்டுருக்காது. பிள்ளை முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் அது எங்கே போயிடக்கூடாது? அழிவுக்கு போயிடக்கூடாது. எங்கே போய் நிற்கணும்? சீயோனுக்கு. ஏன்னா சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. நீக்கினார் பாப பாதமே, போக்கினார் சாபம் யாபுமே. நீக்கினார் பாப பாதமே, போக்கினார் சாபம் யாபுமே. தாழ்த்திய நேசு கோலமதாகி, தாழ்த்திய நேசு கோலமதாகி தல் ஜீவனை இதானே. தாழ்த்திய நேசு கோலமதாகி தல் ஜீவனை இதானே. சீயோனே சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. சிந்தனை சோதனையிலும் வந்ததாம் தொல்லைகளிலும் சிந்தனை சோதனையிலும் வந்ததாம் தொல்லைகளிலும் கண்ணிமணி போல என்னை காவல் செய்தோனே. கண்ணிமணி போல காவல் செய்தோனே நன்றியுடன் பாடுவோம். கண்ணிமணி போல என்னை காவல் செய்தோனே நன்றியுடன் பாடுவோம். சீயோனே சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. நல்ல கவனிங்க. உன் குடும்பம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது கிறிஸ்பு அவன் என்ன பண்ணா? தன் வீட்டாரோடு அனைவரும் கூட ஞானஸ்நானம் பெற்று விசுவாசம் உள்ளவனானான். நோவா எதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார்? அவனுடைய வேலை என்னது? அவனுடைய வேலை என்னது? தான் குடும்பத்தை என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஞாபகம் வந்துருந்தால் எத்தனை குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும்? இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பை குறித்து என்ன செய்யலை? கவலையே கிடையாது. இத்தனை பேர் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் கடைசியில் பரிதவிக்கப்படணுத்துக்கு அவர்களாக தான் இருக்கணும். நோவாவை பெருசாக வேற ஒன்றும் கிடையாதுங்க. நோவா எதுக்கு ஏற்படுத்தப்பட்டான்? விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாத ஒன்றை குறித்து ஆண்டவர் சொன்னார். காணாத ஒன்று என்னது? தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் நம்முடைய கண்கள் கண்டது கிடையாது, காதுகளில் கேட்டது கிடையாது, அது இருதயத்தில் தோன்றினதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். ஆனால் அவன் விசுவாசித்தான். அதனால தான் விசுவாசத்திலே நோவா தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். என்ன எச்சரிப்பை பெற்றார்? இன்னும் 40 நாள்.
இன்னும் கொஞ்ச நாள், இப்போ நமக்கு சொல்லிக்கிட்டு வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாள், எப்ப தெரியாது, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், தன்னன்ன 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 தன்னன்ன. ஐயா என்னேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். என்னேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தன்னன்ன 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 ஏய் தன்னன்ன 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 தன்னன்ன. நல்ல கவனிங்க. விசுவாசத்தினாலே நோவானா யாரு? தேற்றுகிறவன். தற்காலத்தில் காணாத ஒன்றை குறித்து எச்சரிக்கப்பட்டான். ஏன்னா தேவன் பார்த்தார், அக்கிரமம் மிகுதியாகி போச்சு, மனுஷனுடைய நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாகி போச்சு. அதனால் இந்த மக்களை அக்கிரமத்துக்கு தக்க வேற ஒன்றுமே சொன்னாலும் திருந்துறதுக்கு வழி இல்லை. பார்த்தாரு, நோவா கூப்பிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நாளத்தில் என்ன செய்ய போகுது, 40 நாள் இடைவிடாமல் என்ன செய்ய போகுது, மழை பெய்ய போகுது. நீ அதற்கு என்ன செய்ய, ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு ஒரு பிளான் கொடுத்துட்டார். அது எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் எல்லாம் வேதத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதி வச்சுருக்கார். ஆதி ஆமத்தில் கோப்பேர் மரம் 6:14 வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. கீழ்னா என்னது, அன்பு. அப்பதான் மிதக்கும் பேழை. இன்னைக்கு அன்பு இல்லாம தான் அநேக பேழைகள் மூழ்கி போகுது. கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும். அப்பா எத்தனை இணப்பு வச்சானோ, இணைச்ச இடத்தெல்லாம் கீழே பூசு இருக்கணும். 300 முழ நீளமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிளானை கொடுத்தார். பிளானை கொடுத்ததுனால விசுவாசிச்சான். நாமளா இருந்தால் சொல்லியிருப்போம், இவன் சொல்ற பைத்தியக்காரத்தனத்தை என்ன செய்யறது, இதுவரைக்கும் பார்க்காதது கேட்காதது பூமியில் கண்டதுண்டோ, இல்லைங்க, காணாதவைகளை காணும்படியாக காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படிதான் நியாய தீர்ப்புக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் நோவா சொன்னதை யாராவது நம்ப முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்கா? இதுதான் கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார்? தன் குடும்பத்தையாவது ரட்சிக்கணும்ப்பா, உயிரோடு காக்கணும், எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து விழிந்து ஓடி ஓடி உழைப்பேன்னாரே, ஆத்துமாக்கள் அழிஞ்சிடக்கூடாதுங்க. ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவர். அவ்வளோ வேற அக்கிரம் உள்ளவனா பெருகி போனான். பெண் கொடுத்து எல்லாம் பெருகி போனதுனால வேற வழியே இல்லை. பார்த்தார், நோவா கூப்பிட்டார், நான் உனக்கு ஒரு திட்டம் தாரேன், இவ்வளோ அகலம் இவ்வளோ நீளம் இருக்கணும், இந்த மரத்தால் இருக்கணும், இத்தனை அறை இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், ஒரு பேழையை உண்டு பண்ணு. அவன் என்ன செய்தான்? பேழையை கட்டினான். கட்டளையிட்டபடியெல்லாம் 22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுக்கு தான் அவனை ஏற்படுத்தினார். நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய காரியம் என்ன இருக்கா?
இல்லை செஞ்சு முடிச்சிருக்கோமா? எலியாவை போல சில நேரத்தில் போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு புலம்புறோமா? அநேக நேரம் இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இன்னும் எத்தனை காலம் பாடு உண்டு நாதா, இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இன்னும் எத்தனை காலம் பாடு உண்டு நாதா, என்ன தாங்க முடியவில்லையே தேவா, தடுத்து நிறுத்தி காக்கையினை பாவா, என்ன தாங்க முடியவில்லையே தேவா, அது தடுத்து என்னை கரமிடித்து காப்பா, இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இனி எத்தனை பாலம் பாடும் உண்டு நாதா. எத்தனை தூரம் இன்னும் போகணும்? இன்னும் போக வேண்டிய தூரம் அநேக. யாருக்கு சொன்னார்? எலியாவுக்கு சொன்னார். எதுக்கு ஏற்படுத்தினார்? இன்னைக்கு தெரியலன்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வச்சார்? எதுக்கு நமக்கு தெரியணுமே? எங்கோ கடந்த நம்மை தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவினார. எதுக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஐசக் நியூட்டனை கேட்டால் எதுக்கு ஆண்டவர் அவனை உருவாக்குனாரு? ஒரு தத்துவத்தை, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்க. ஒரு மார்க்கோனி எதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார்? வான் ஒலியை, எங்கோ பேசுகிற சத்தத்தை நீ இங்கேருந்து கேட்கறதுக்கு. ஒரு அலெக்சாண்டர் கிரகாமல்ல ஏன் ஏற்படுத்தினார்? ஒரு தொலைபேசி. இன்னைக்கு பையில் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு தெரியாமல். தாமஸ் ஆல்வா எடிசனை எதுக்கு உண்டாக்குறார்? போன உடனே இருட்டாக இருக்குது, லைட்டை போடுங்கோ அப்படிங்கிறவன். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டுங்க. உன்னை என்னையும் உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் அவங்கெல்லாம் ஞானம் இருந்துச்சு. நமக்கும் ஞானத்தை கொடுத்துருக்காரு, நம்ம பயன்படுத்த தெரியலை. சிலருக்கு பயன்படுத்த தெரியும், சிலருக்கு பயன்படுத்த தெரியாது. ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க வந்தாங்க, கணவன் மனைவி. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இவர் எங்கே போனாலும் வேலையில் நிற்க மாட்டேன்றார் பிரதர். ஒரு வாரம் பார்க்குறாரு, 2 வாரம் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் சண்டை போட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் இவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். அவர் சொன்னார், அவளுக்கு தெரியாது பிரதர், என்கிட்ட கேளுங்கன்னார். நான் சொன்னேன், சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் விவரமான ஆள் சொல்லுங்கன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை எவனும் பயன்படுத்த தெரியலன்னார். என்னை யாரும் எடுத்து பயன்படுத்துறதுக்கு தெரியல பிரதர், அறிவில்லைன்னார். சொல்லுங்கள் பிரதர், என்ன அப்படியே ஒரு அறிவாளி நீங்கள்? என்ன, நான் ஒரு அக்கௌண்டன்ட் பிரதர், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். ஒரே ஒரு நாள் 1 லட்சம் எழுத சொன்னான் கணக்கு. ஒரு சைபர் தான் கூட போட்டேன். காய்ச்சி மூச்சுன்றான். போடா நீ மாச்சு என் வேலையை மாச்சின்னு வந்துட்டேன். இப்படி எத்தனை இடத்துல நிற்கிறது? எனக்கு அன்பாருடைய ஆண்டவர் நம்ம எதுக்கு ஏற்படுத்தியிருக்காரு? நமக்கு தெரியணும். விசுவாசத்தினாலே தற்காலத்திலே நோவா காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். அதோட போகல, பயபக்தி உள்ளவனானான், தன் குடும்பத்தையாவது ரட்சிப்பதற்கு. ஏன்னா ஒருத்தனும் கேட்கல. அவன் பிரசங்கித்து கத்தி கத்தி பிரசங்கிருப்பான், மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் சொல்லியிருப்பான். யார் கேட்டிருப்பா? இன்னைக்கும் கேட்குற எத்தனை பேர் கேட்குது? காது இருக்குது, ஆனால் எத்தனை பேருக்கு கேட்குது? ஆமாம், இவங்களுக்கு வேலை இல்லை, ஏசு வரப்போகிறாராம், அதுக்குள்ளே மனம் திரும்பணுமா, இல்லாட்டா நியாய தீர்ப்பு வந்துடுவான். எனக்கு கண்மாருடைய இப்படித்தான் நம்ம நினைப்போம். திடீர்னு வரும். என்ன வரும்? என் பாட்டுக்குள்ள ஒரு ராகம் உண்டு சொல்லி தெரியுமா, அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா, உன் பாட்டுக்கு ஒரு ராகம் உண்டு சொல்லி தெரியுமா, அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா. சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் மாறி போன பினாமி. சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் மாறி போன பினாமி. நல்ல கவனிங்க. இப்படிதான் 2004 அழிட்டு போச்சு. அன்னைக்கு யாரும் கேட்கல, மழை வந்துச்சு. யார் மட்டும்தான் போனா தெரியுமா? 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம்.
ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கடைசியில் எங்க போய் நின்று தெரியுமா? அத்தனை பேரும் அழிஞ்ச போது அரராத்து மலையில, பரிசுத்த பூமியில. எதுக்கு ஏற்படுத்தினார் ஆண்டவர்? அவன் எதுக்கு ஏற்படுத்தினார்? 3 மகனோட மனைவி குடும்பத்தோட ஒரு வீட்டில் ஒரு மருமகளை உற்படுத்துறதே பெரிய காரியம். 3 பிள்ளைகளும் ஒன்று போல இருந்துச்சு. 3 மகன் அப்படி இருந்தான். மனைவியை ஒத்துருந்தான், அவனை ஒத்துருந்தான். எதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. இன்னைக்கு உங்களை என்னை ஏற்படுத்தியிருக்கார். கையில் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கார், பிள்ளைகளை கொடுத்துருக்கார். நீங்கள் நான் என்ன செஞ்சுருக்கோம்? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே. இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. சிலர்லாம் சொல்கிறீங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு, நான் வெளியூர் செய்திக்கு வந்தால் தான் அப்போ தான் தெரியுது எத்தனை பேர் எவ்வளோ பார்க்குறீங்க. அன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்கோம் பார்த்தா 2000 பேர் கூடியிருந்தான். எனக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளோ பேரா கேட்டால், ஐயா நாங்கள் டெய்லி டிவியில் பார்க்குறோம் ஐயா, நேரம் இப்படித்தான் இருக்குமான்னு பார்க்க ஆசைப்பட்டோம். கர்த்தர் கூட்டியாந்தார்னு. ஏதோ தொலைக்காட்சி இருக்கும்போது அப்படி உட்காந்து சாதாரண பேசுகிறாரு, இல்லை அங்கே தான் வந்து இது இருக்கான்னு பார்த்தோம். இங்கே வந்தாலும் அப்படியே தான் உங்கள் வாட்டில் கீபோர்டை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பானவர்களே, எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்? எனக்கு அன்னைக்கு தெரியலை, இன்னைக்கு தெரியுது. எதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார்? இத்தனை பாடுகள் எதுக்கு தாண்டி வர வச்சார்? அத்தனையும் எதற்கு? ஒரே ஒரு நோக்கம், அவருடைய நாமத்தை. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, நீங்களுக்கு கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நாள் ஆலயத்தில் பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர வேன் வாடகைக்கு உதவலாம், வருகிற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோல். நான் மெட்ராஸ் போயிட்டு வரும்போது நானும் ஒரு ஊன்றுகோலுக்கு ஆர்டர் கொடுத்து வந்தேன். ஏன் தெரியுமா? இந்த ஊன்றுகோல் மட்டும் கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு மாதிரி எப்படியாவது கண்ணாவது உயரத்தில் இருக்குது. இவங்க கீழே ஊண்டிக்கிட்டு போகிறது. ஒரு நிமிஷம் ஒரு பள்ளத்தில் இறங்கி போனால் அவ்வளோதான், அந்த கம்பு முடிஞ்சிச்சு. எத்தனை வருஷத்துக்கு ஒரு கம்பு கொடுத்தாலும் இருக்காது. எனக்கு ஒரு ஆசை, ஈஸ்டில் கூட கொஞ்சம் பேர் கொடுக்கலாம்னு. ஏன்னா வேறு என்னத்தை கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் மறந்துடுவான். ஆனால் இதை கொடுத்தா 24 மணி நேரம் கையில் தான் இருக்கும், மறக்கவே மாட்டான். அன்றைக்கி நானும் ஒரு ஊன்றுகோல் எடுத்து வந்தேன். 100 ஊன்றுகோல் 25,000 வந்துடுது. ஆண்டவர் தான் நடத்தணும். 1,00,000 ரூபாய்க்கு எடுத்து வந்தேன். சொன்னேன், ஆர்டர் போட்டு வந்தேன். எப்படி பிரதர்? பணம் அனுப்பிடுவோம் ஐயா, கர்த்தர் தருவார். எனக்கு கண்வானுடைய நான் சென்னை ப்ரோக்ராம் போயிட்டு திரும்ப அப்படி தான் எடுத்து வந்தேன். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்களும் கட்டாயமல்ல, விசனமாயல்ல தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில், வேலையில் உயர்வு கிடைச்ச நாள், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாள், அல்லது ஒரு புது வீடு பால் காய்ச்சி எத்தனையோ பேர் கூட்டு சாப்பாடை போடுவீங்க, ஊருக்கே போடுவீங்க. ஏன் ஒரு 100-200 கடுதிராமல் போட்டால் என்ன குறவும்? ஆசீர்வாதம் தான். கர்த்தர் ஏவினால் நீங்கள் தொடர்பு. எப்படி பிறகு நாங்கள் தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இதில் ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்குது. ஒருவேளை ஐயா கட்டுமான பணி நடக்குது நீங்களே, ஆமாம் நடக்குது. எதுக்கு தெரியுமா? 2 கண்ணும் தெரியாத பார்வையற்ற வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கு ஒரு இடத்த உருவாக்க, ஒரு 700 சதுரடி 800 சதுரடியில் உருவாக்கிட்டு வரோம். இதற்கு 2,300 ரூபா ஒரு சதுரடி. பிரதர் இதெல்லாம் தெரியுது, நாங்கள் எப்படி உதவி பண்ணுறது? எங்களுக்கு கணக்கு வைக்க ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி இருக்கு சொல்கிறேன். போஸ்ட் வழியாக மாதந்தோறும் உங்களால் இயன்ற தானிக்கையை தாங்கி வரீங்க. சிலர்லாம் மணி ஆர்டர் கமிஷன் கொடுத்து அனுப்புகிறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, போஸ்ட்டில் எல்லாருக்கும் இப்போ கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டே தோக்குறாங்க. அதுக்கு நம்பர் இருக்குது, உங்களுக்கு தரேன். நீங்கள் போய் தாராளமாக இதை கொடுத்தீங்கன்னா எந்த மணி ஆர்டர் கமிஷன் கட்ட வேணால் அங்கேருந்தே இதில் பணம் கட்டலாம். 36 35 38 89 63. திரும்ப சொல்ல 36 35 38 89 63. இந்த நம்பரை சொல்லுங்கள், அதிலே பேர் அகஸ்டின் வரும். நீங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா?
நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்? ஒரு சகுலை பவுலாக்க மாற்றுவதற்கு, ஒரு கொடுமையாய் இருந்த ஒரு மனிதன் அநேக சபைகளை உருவாக்குவதற்கு, அநேக நிருபங்களை எழுதுவதற்கு, அவன் பாடுபடுவதற்கு ஒரு நோவாவை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார்? ஒரு பேழையை உண்டு பண்ண, தன் குடும்பத்தையாவது காப்பதற்கு, ரட்சிப்பதற்கு. இன்னைக்கு உங்க கையில் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தவரே, வாக்கு மாறாத தெய்வமே, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் வியாதியில படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரையும் கையில வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு மாறுதல் வருமா என்று ஏங்கி காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புதிய கல்வி ஆண்டிலே தான் விரும்புகிற கல்விக்கு போக முடியாதபடிக்கு, ஐயோ நான் நினைச்சாலும் அதை படிக்க முடியாது, எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையில் ஒன்றும் அவ்வளோ பெரிய வருமானம் இல்லையேன்னு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாற, அவர் விரும்புகிற காரியம் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.